சேல்ஸ் தான். இங்க இருக்கிறது எல்லாமே சேல்ஸ் தான். அதாவது ஷூட்டிங்கும் தரீங்க? போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் ரெண்டுமே. ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸாட்டிக் ஷாப் தான் வந்திருக்கும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த ஜூப்ளிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ல இருந்து பைத்தான் முதல் கொண்டு எல்லாமே இருக்கும். ஆக்சுவலா இவங்க பாத்தீங்கன்னா பைத்தியனே சொல்லலாம். அதுதான் ஜூப்ளிஸ்டுக்கான மீனிங். கரெக்டுங்களா? ஜூப்ளிஸ்னா என்னன்னா எல்லா வகையான பெட்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்க ஜூப்ளிஸ்னு வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் எல்லா பெட்ஸும். அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் ரிப்பீட்டா இந்த வீடியோ தான் கேட்டிருந்தீங்க, பெட்டக்காவை எப்ப காட்ட போறீங்கன்னு. உங்களுக்காக கண்டிப்பா இந்த வீடியோல நான் காட்டுறேன். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். ஆஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எடுத்தோடனே பைத்தான். ஆமா, பைத்தான்ல நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் எடுத்திருக்கீங்க. எடுத்து காட்டுறீங்களா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக? எல்லாமே காட்டுறேன். என்னென்ன பைத்தான்லாம் இருக்கு? ராயல் பால் பைத்தான் இருக்கு, அதுக்கப்புறம் பாஸ்டல் பைத்தான் இருக்கு, மொஜாவி இருக்கு, பின் ஸ்டிப் இருக்கு, அப்புறம் ஸ்பைடர் இருக்கு. ஸ்பைடர் அது யூனிக்கா இருக்கு. அது பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பைத்தான பாத்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆல்மோஸ்ட் ஃபேவரட் வாவ் ராயல் பால் பைத்தான். செம்மையா இருக்குது. உங்களுக்கு அந்த பயானா என்னன்னு தெரியாது உங்களுக்கு? எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியானவங்க. இது வந்து பேசிக் கலரு ராயல் பால் பைத்தான். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் எல்லாத்துலயுமே இருக்கும். சோ அந்த பைத்தான் இப்போ வளர்ந்துருக்கா ஃபுல்லா. ஃபீமேல் இவ 4 feet மேல இருப்பாங்க இவங்க. நல்ல சைஸ் வந்திருக்கு இப்போ. இது ராயல் பால் பத்தியா? ராயல் பால். எனக்கும் லோட் ஆகுது, உங்களுக்கும் லோட் ஆகுது. ராயல் பால் பைத்தான் பேசிக் கலர். இது இப்பதான் ஷெட் ஆயிருக்கா பாருங்க, தோல் போல. இன்னும் வளரும்ல? ஆமா, இன்னும் வளரும். மேலா ஃபீமேலா? இது ஃபீமேல், 3 years old. ஓ செம்மையா இருக்குது. கேமரா ஃப்ரெண்ட்லி. இவதான் கேமரா பத்தவங்க. ஷூட்டிங் கூட கொடுக்குறீங்களா? போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் கொடுக்குறோம். ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி கேட்டா கொடுப்பீங்க? கொடுக்குறோம். நீங்களே கைட் பண்ணுவீங்களா? எப்படி வச்சுக்கோங்க கூட நாங்க கூட கம்பல்சரி. அதான் பெஸ்ட் ஆக்சுவலா. வாவ் செம்மையா இருக்குது. என்ன ஃபீட் பண்றீங்க இப்போ? மைஸ் ரேட் மட்டும் தான் இவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ இந்த ஏஜ்ல வந்து நாங்க ரேட் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரேட் சாப்பிடுறாங்க. ரேட் வந்து மைஸை விட பெருசா இருக்கும். ஆமா, ரேட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், மைஸ் சின்னதா இருக்கும். ஒன்னு சாப்பிட்டா ஒரு வாரம் தாங்குமா? மைஸ் கொடுத்தனா 4 daysல நான் திருப்பி ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும். ரேட் கொடுத்தனா 1 week தாங்கும். ஓகே, சோ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இப்போ. ஷோர். பயமே இல்லல்ல? ஏன் ப்ரோ? எதுவுமே பண்ணாது ப்ரோ. வெனாமஸும் கிடையாது, பாய்சனும் கிடையாது. கடிக்கவும் மாட்டாங்க நம்மள. கடிக்க ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. நம்ம ஏன் பயப்படணும்? ப்ரோ நெக்ஸ்ட் இந்த வெரைட்டி. வாவ், எலும்பு கொண்டு மாதிரி இருக்கு. இவங்களுக்காக டெக்கோக்கு ரெடி பண்ணி வச்சு. ஆக்சுவலா ஒரிஜினல் எலும்பா இது? இது வந்து பிளாஸ்டிக்ல பண்ணது. நம்மளே பண்றோம். நிறைய கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் காட்டுறேன். டைனோசர் எலும்பு கூட ரெடி பண்றீங்க போல. எல்லா மாடல்லயும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த பைசன் படத்துல வந்ததுல அந்த மாதிரி இது. சோ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பிளாஸ்டிக்ல பண்ற இதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதோ இங்க ஸ்கல் இருக்கு பாருங்க. ஆமா, ரியல் ஸ்கல் மாதிரி எலும்பு மாதிரி இருக்கு. மண்டை எலும்பு, இந்த ஸ்கல் இந்த மாதிரி அது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். வித் கலரோட வித் கலர் எல்லாம் யாருக்குன்னா வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி வாங்க. எல்லாம் பயங்கரமா இருக்கு. இது பாருங்க, சைஸ் பாருங்க. வா, இவரும் பால் பைத்தானா? ஆமா, இதுவும் பால் பைத்தான். இது வந்து இது ராயலுக்கு அடுத்த கலரு பாஸ்டல் சொல்லுவாங்க. ஓகே, செம்மையா இருக்குச்சு. சாப்பிட்டுருக்காங்களா இவங்கலாம்? சாப்பிட்டுருக்காங்க. மோஜோ. ஓகே, இவங்க எத்தனை நாள் ப்ரோ? சாரிஜி, எத்தனை நாள் இது வயசு ஆகுது? இவளுக்கு வந்து 4 years இருக்கும். நல்ல அடல்ட், அதாவது ப்ரீடிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க பைத்தான்ல. அந்த ஸ்டேஜ்ல இருக்கா இப்போ. வெயிட்டும் அந்த வெயிட் ஈக்குவலா வந்துட்டா. இது வந்து இந்த ப்ரீடிங் டைம் தான். இது இந்த ஏஜ்னு சொல்லுவாங்க, இந்த சீசன். ஆமா, இவங்கலாம் எப்படி ப்ரீடிங் ஆயிட்டு பிரிச்சு வச்சிருந்தாங்களா? ஆமா, மேட் பண்ணிட்டு பிரிச்சிருந்தோம். எனக்கு சரியா தெரியல அந்த ப்ராசஸிங் பத்தி. பிரிச்சிருவாங்க. அப்புறம் ஃபீமேல் தனியா, மேல் தனியா இருக்கும். முட்டை தான் இடுவாங்க. ஆமா, முட்டை போடுவாங்க. செம்மையா இருக்குது. சரி, இவங்களை விட்டு நெக்ஸ்ட் இது பார்க்கலாமா? ஓகே ஜி. இவங்க ஜி
இவங்க வந்து மொஜாவி, ஓகே. அதாவது ராயல் பால் பைத்தானுக்கு அடுத்து பேஸ்டலுக்கும் அடுத்தது இருக்கு. அடுத்த லெவல்ல இருக்காங்க. ஆமா, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கலரு சூப்பரான பேட்டர்ன். இந்த வெரைட்டி இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இப்ப ஷெட்டிங் பண்ணி நேத்து தான் ஷெட்டிங் பண்ணாங்க. ஷெட்டிங்னா அந்த கீழ பேஸா அந்த தோல் உரிக்க அந்த ப்ராசஸிங் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தோல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால அந்த டைம்ல கையில எடுத்தோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல, வழுக்கும், அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால எடுக்கல இப்ப கையில. நெக்ஸ்ட் ஜி அவங்க இவ வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரட் அந்த மாதிரி ஆயிட்டா. ஓகே. இதுவும் ஃபீமேல் தான். ரொம்ப ரொம்ப ஃபேவரட். லைக் கலரு, கியூட்னஸ். ஓகே. இவங்க பொம்மை மாதிரி இருக்கும். கிட்ட வாங்க கைஸ், பாருங்க, பார்க்க பயமா இருக்கு. பட் ஆனா இது பாய்சன் எதுவுமே கிடையாது. பாய்சனும் கிடையாது, வெனமஸும் கிடையாது. பொம்மை மாதிரி இருப்பா. ஃபேஸ் பாருங்க கிட்ட, அப்படியே அழகா இருக்கும். இதோட ஃபேஸ பாருங்க. ஆக்சுவலா நார்மல் பாம்பு மாதிரி இதுக்கு அந்த 2 நாக்கு வருமா? ஆமா, பாம்பு எல்லாத்துக்குமே அந்த 2 நாக்கு வரும். அதுல தான் அவங்க சென்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளவு கிட்ட எந்த பாம்பையும் நான் பார்த்தது இல்ல. சோ நம்ம மான்ஸ்டருக்காக காட்டுறோம் உங்களுக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி இதெல்லாம் நம்மள பார்த்து பயப்படுவாங்க இந்த மாதிரி பாம்பு. ஆமா, ஆக்சுவலா இவங்க தான் நம்மள பார்த்து பயப்படுவாங்க. இவங்க பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஆனா நம்ம எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி சைஸ் இதோட பெருசா வருமா? எப்படி இப்போ இவர் இருந்தால இவர் வந்து 6 feet. ஓகே. இவ இன்னும் ஒரு அடி வளருவான்னு வச்சுக்கோங்க. சேம் இவங்க வந்து இப்போ 4, 5 இருப்பாங்க. ஓகே. 4 இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 feet வளரும். ஃபுல் சைஸே அவ்வளவுதான். மேல வளராது. சைஸ் கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும் அதை விட. எல்லாமே ஒரே வெரைட்டி தானே. எல்லாமே பால் பைத்தான் தான். நம்ம காமிச்சது எல்லாமே பால் பைத்தான் வெரைட்டி தான். எல்லாம் ஒரே சைஸ் தான். 7 அடிக்கு மேல வளர மாட்டாங்க. சோ இவங்க வந்து நம்மள சாப்பிடுறது, முழுங்குறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ராயல் அதாவது பால் பைத்தான் வெரைட்டிஸ். ஆனா ஒரு சில பைத்தான்லாம் இருக்கு. பர்மீஸ் பைத்தான்லாம் நம்மள கண்டிப்பா சாப்பிடும். அந்த அளவுக்கு பெரிய சைஸ். ஆனா அதையும் பெட்டா வளர்ப்பாங்க. வளர்க்குறாங்க. ஃபாரின்ல வளர்க்குறாங்க. நிறைய பேர் இந்த சைனீஸ்ல எல்லாம் சாப்பிடுறாங்க. அப்புறம் இந்த லெதர்லாம் வந்து பாம்பு தோல் வச்சு செய்யறது, இம்போர்ட் பண்றது எல்லாமே பண்றாங்க. இதுல பண்ண முடியாது, அதுல பண்றாங்க. நம்ம ஊர்ல கிடையாது, வெளியில பண்றாங்க. அந்த அந்த பைத்தான் தான் வந்து ஆடு, மாடு, நாய் எல்லாம் சாப்பிடுறது. இவங்க கிடையாது. இவங்க மேக்ஸிமம் தவக்கலையோட நிப்பாட்டிப்பாங்க. இவங்க வெறும் மைஸ் இதுதானே போட்டு நம்ம வளர்க்குறோம். ஓகே ஓகே. அது நீங்க சொல்றது வந்து இந்த கோப்ரா, கிங் கோப்ரா, அப்புறம் அந்த மாதிரி பாம்பு எல்லாம் தவளை சாப்பிடுவோம். நம்மளுடைய நாட்டு பாம்பு தான். அவங்க எல்லாம் பாய்சன் வெனாமஸ்ல. இது பாய்சனும் கிடையாது, வெனாமஸும் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்பைடர். ஓகே, பாத்தலாம். இது என்ன பைத்தான் ஜி? இது வந்து ஸ்பைடர் சொல்லுவாங்க. ஸ்பைடர் மாஃப். ஓகே. செம்மையா இருக்கு ஜி, பார்க்கவே ரொம்ப டெரரா இருக்கு. அப்பல வந்து மேல். ஓகே. அதனால இப்படி இருக்கும். ஃபீமேல் பாருங்க எத்தனை பேர் கையில எடுத்து வச்சிட்டு இருந்தீங்க. யாருன்னா இதெல்லாம் பண்ணாலுங்களா? மேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க. அப்படிதான் இருப்பாங்க. சீசன் வேற. இத்தனை ஃபீமேல் வேற வச்சிருக்கீங்க. ஆமா. சோ இவங்க சேல்ஸ்க்கு அது? சேல்ஸ் தான். இங்க இருக்கிறது எல்லாமே சேல்ஸ் தான். அதாவது ஷூட்டிங்கும் தரீங்க? போட்டோ ஷூட், வீடியோ ஷூட் ரெண்டுமே. சரி, இவங்க விட்டுலாம் அது ஸ்டெப் பார்த்தலாம். மிஸ்டர் மான்ஸ்டருக்கு மான்ஸ்டரா எப்பவுமே எதனா ஒரு மான்ஸ்டரா காட்டுவேன்ல, இந்த தடவை இவன் தான் மான்ஸ்டரா இருக்கான். வாவ். மேலா இது? இவன் மேலு, ரெட் கலரு, 3 years ஓல்டு, அடல்ட். சேல்ஸா? இல்ல ப்ரோ, நம்ம வளர்க்கறது. ஷூட்டிங்காக? நம்ம வளர்க்கறது பிளஸ் ஷூட்டிங். ஷூட் வேணும்னாலும் கொடுக்கலாம். நம்ம வளர்க்கறது பர்சனல் கலெக்ஷன். செம்மையா இருக்குங்க. சோ சம ஃப்ரெண்ட்லி, டேம்டு, ஃபுல் டேம்டு. இது சப்போஸ் இத பார்த்துட்டு வேற யாராவது கேட்டாங்கன்னா உங்க கிட்ட எப்படி? குட்டி நம்ம கொடுக்கலாம். பெருசு வந்து கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. குட்டி நம்ம கிட்ட எப்பவுமே அவைலபிளா இருக்கு. ஃபார்ம்ல இருக்கு எல்லாமே. சோ ஃபார்ம்ல வந்து டிஸ்ப்ளேல கம்மியா முடியும், கம்மியா வச்சு. ஆமா, மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. ஃபார்ம்லனா ஆள் போட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால உண்மையாவே மான்ஸ்டர் மாதிரி தாங்க இருக்கு. பாக்க டைனோசர் மாதிரி இருக்கு. சோ गाइस, பெட்டகாக மேல ஒரு மான்ஸ்டர் இருக்கு, பாத்துக்கோங்க. ஜூஃபிலிஸ்ட் நெட்வொர்க்ன்ட்டு நம்மளுடைய இன்ஸ்டா ஐடில வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். போட்டோ ஷூட் எடுத்ததெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். गाइस, அதே மாதிரி போட்டோ ஷூட் வேணும்னா கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இது வளர வளர அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆமா, இன்னும் டார்க்கிஷ். இப்போ ஷெட்டிங்ல இருக்கான். மூஞ்சில பாருங்க, தோல் உரியும். இந்த சைடு பாருங்க. வாவ், தோல் உரியும். தோல் உரிய கலர் வரும். கையில எடுத்துட்டீங்க, கலர் வரும்.
இன்னும் அதே வளர மாதிரி கலர் வர வர ரேட் அதிகமாகும்ல. எப்படியா இருந்தாலும் ஷெட்டிங் ஆகுதானே போறாங்க. ஷெட்டிங் ஆகும்போது கலர் வந்துரும். கலருக்கு ஏத்த மாதிரி பிரைஸ். இப்போ கிரீன் வந்து கம்மி ரேட்டு, அதுக்கு அடுத்தது ரெட், அப்புறம் ப்ளூ, அப்புறம் எல்லோ, அந்த மாதிரி கலருக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வேரி ஆகும். சோ குட்டிங்க இதுதான், அது பொறுத்து கலர். சூப்பர் ஜி. இவன் பேர் பல்லி. ஓகே, செம்மையா இருக்குது. யாருக்கெல்லாம் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க. பெட்டாக்காவையே ரொம்ப டார்ச்சர் பண்ணலாம் பாருங்க. இவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா இப்ப மேல போய் நிக்கணும், இருக்கிறது ஹைட்டான இடமா போய் நின்ட்டானுங்கன்னா சேஃபா. சிவன் கழுத்துல பாம்பு இருக்க மாதிரி தலைக்கு மேலே இருக்காது. ஆனா வெஜிடேரியன்ல பியூர் வெஜிடேரியன். இகுவானா வந்து பியூர் வெஜிடேரியன். நம்ம வந்து நாங்க சாலட் கொடுப்போம். கேரட், கோஸ், கிரீன்ஸ் இதெல்லாம் போட்டு நாங்க சாலட் கொடுப்போம் டெய்லி. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், சிட்ரிக் ஆசிட் மட்டும் கொடுக்க கூடாது, மத்த எல்லாமே நாங்க கலந்து. சிட்ரிக் ஆசிட்னா அந்த சாத்துக்குடி அந்த மாதிரி. ஆமா, அந்த லெமன் இதெல்லாம் கொடுக்க கூடாது. வெங்காயம் பூண்டெல்லாம் கொடுக்க கூடாது, மத்த எல்லாமே கொடுக்கலாம். ஃப்ரூட் வெஜிடபிள்ல எல்லாமே சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பூசணிக்காய் எல்லாம் கொடுக்கலாம். வெயில் டைம்ல, மழை டைம்ல வந்து இந்த மாதிரி லைட் போட்டு வைக்கணும். ஆமா, வார்ம் லைட் போடணும். அப்படி இல்லைன்னா யூவி லைட் இருக்கு, யூவி லைட் போட்டு வச்சுக்கலாம் நம்ம. சோ நீங்க வாங்கும் போதே நான் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி தான் கொடுப்பேன். சும்மா ஏனோ தானோ கொடுத்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்க. அந்த மாதிரி. ஓகே, வந்து இன்செக்ட் வெரைட்டிஸ் பார்க்க போறோம். இன்செக்ட் வெரைட்டிஸ்ல நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னா டாரன்டுலா, இச்சிங் காக்ரோச், ஸ்கார்பியன், அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டாரன்டுலா பார்ப்போம். இது யாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வாயில இருந்து கம்மா விட்டுருந்தாங்களே. இது வந்து ப்ளூ பபூன் டாரன்டுலா. வாவ், ஃபீமேல். 3 ஒன்னு மட்டும் தான் இருக்கா? நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இல்ல இந்த பாக்ஸ்ல இப்போ ஒன்னு தான் இருக்கு. வாவ், செமையா இருக்குது. 3 years old ஃபீமேல், அடல்ட். இது எப்படி சேல்ஸ்க்கு இல்ல பர்சனல் கலெக்ஷன்? இது பர்சனல் கலெக்ஷன். ஆனா வேணும்னா சேல்ஸ்க்கு இருக்கு. குட்டி தான் நல்லா இருக்குது. எல்லாமே நீங்களே வளர்த்துட்டாங்க. நம்ம வளர்க்கறத பார்த்து தானே நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி வளர்க்கறாங்க. இத பார்த்து தானே கேக்குறாங்க. அதனால டிஸ்ப்ளேக்கு நாங்க எங்களோட கலெக்ஷன் இருக்கு. இந்த வெரைட்டி வெப் வைக்கும். வாவ், என்னஜி பண்ணுதுங்க? அது வந்து லைக் புதுசா நம்ம பாக்ஸ் திறந்து பாத்துருக்கோம்ல. சோ நான் என்ன பண்றாங்க அப்படின்னு ரொம்ப லிசன் பண்ணுது. ரொம்ப ஆக்டிவா இருக்கு. ஆமா, நெக்ஸ்ட் நம்ம வெரைட்டி பார்க்கலாம். ஷூர் ஜி. இது வந்து கோல்டன் நீ, அதாவது சாக்கோ கோல்டன் நீன்னு சொல்லுவாங்க. ஒரு பீஸ் இருக்கு இதுல, கரெக்ட்டா? ஆமா, ஒரு பீஸ் தான் வைக்கணும், மொத்தமா விட முடியாது. சாப்பிடுவாங்கல்ல? ஆமா, சாப்பிட்டு பாருங்க. சோ இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஓகே. வாவ், வர மாட்டோம். இது சைஸ் இதோட பெருசா வருமா? இது மொத்தம் 7 இன்ச் 8 இன்ச் மேல வரும். ஓகே, எங்கரமா இருக்கா? இது வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 2 இன்ச் ஸ்லிங் தான். இதுவே குட்டி தான். ஓகே, பிகினர் ஃப்ரெண்ட்லி, தாராளமா வாங்கி வளர்க்கலாம். கையில எடுத்து நல்லா பழகலாம், சூப்பரா பழகுவாங்க. ஆனா மத்த பெட்டு மாதிரி இன்டராக்டரா இருக்க மாட்டாங்க. 4 நாளைக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணலாம். ஈஸி டு மெயின்டெனன்ஸ், நல்ல பெட்டு. யாருக்குன்னா டாரன்டுலா வேணும்னா கண்டிப்பா கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பிகினர் ஃப்ரெண்ட்லியே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நான் காமிக்கிறேன் ஒண்ணுனா. அண்ட் இது ஒரு சைஸ், சேம் சாக்கோ கோல்டன் நீல வேற சைஸ் இருக்கு. இது குட்டி. ஆமா, இது வந்து 1 இன்ச் ஸ்லிங். வாவ், இதுதான் ரெண்டுக்கும் சைஸ். இது 2 இன்ச், இது 1 இன்ச். செம்மையா இருக்கு गाइस. இதை விட பெரிய சைஸ் நம்ம போட்டோ ஷூட் எடுத்து ஜூஃபிலிஸ் நெட்வொர்க் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்கோம், பாருங்க போய். இன்ஸ்டால? ஆமா, இன்ஸ்டாகிராம்ல. இது யூடியூப்லயுமே இருக்கு, போய் பாருங்க. போட்டோ ஷூட்டுக்கு டாரன்டுலா வேணும்னாலும் நம்ம கொடுக்குறோம். ஃபுல்லா நம்ம கூட இருந்து தான் பாத்துப்போம். அண்ட் துன்புறுத்துற வகையில எதுவுமே இருக்காது. ஓகே ஓகே. சோ சேஃபா தான் நம்ம ஹேண்டில் பண்றது எல்லாமே. ரெண்டு ஒரே வெரைட்டில 2 சைஸ் இருக்கு. யாருக்குன்னா வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. டாரன்டுலா என்க்ளோசர் வந்து இந்த மாதிரி காம்பேக்டா, அதாவது ஃபுல் சைஸ் ஆகிற வரைக்கும். ஆமா, இந்த மாதிரி இல்லைன்னா இந்த என்க்ளோசர் இருக்கு பாருங்க, அக்ரலிக் என்க்ளோசர். இதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல செட்டப் பண்ணி தராது எல்லாமே நம்மளே பண்றோம். சோ அந்த மாதிரியும் பண்ணலாம்.
இதுக்கு வந்து ஹைடிங், ஆமா இது சும்மா மினியேச்சர் மாதிரி நாங்க பண்ணிருக்கோம். ஹைடிங்க்கு ஒரு ஸ்பேஸ், அப்புறம் இது மேல ஏறி விளையாடுறதுக்கு ஒரு குச்சி மாதிரி, அப்புறம் தண்ணி வைக்கிறதுக்கு ஒண்ணு, கோகோ பீட் கீழே போட்டுருக்கோம். இந்த செட்டப் போதும், ஃபுல் சைஸ் ஆகிற வரைக்கும் இதுலதான் இருக்கு. நல்ல செட்டப் இது. இந்த மாதிரி வச்சு நம்ம வளர்த்துக்கலாம். மீன் எல்லாம் எப்படி தண்ணியில வச்சே நம்ம வளர்க்குறோம் டேங்க்ல வச்சு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பெட் இது. கொஞ்சம் வியர்டான பெட்டு, எல்லாருக்கும் செட் ஆகாது, பட் இந்த ஹார்டியா இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி. நம்ம மான்ஸ்டர் கைஸ்க்கு செட் ஆகும். ஆமா, மான்ஸ்டர் கைஸ்க்கு செட் ஆகும், ஜூஃபிலிஸ்ட்க்கு செட் ஆகும். ஜூஃபிலிஸ்டோட பெட் அவரோட பிராண்ட் தான் போகும். இது ஜூஃபிலிஸ்ட். நெக்ஸ்ட் ரெட் ரம்ப். ஓகே, என்னங்க இது? இது வந்து அதோட குட்டி ஸ்லிங். ஓகே, அதாவது ஸ்லிங்னா குட்டின்னு அர்த்தம் டாரன்குலால. எங்க இருக்கு முதல்ல? இவங்க வந்து பாரோ பண்ணுவானுங்க, அதாவது குழி தோண்டி உள்ள போயிருப்பாங்க. டாரன்குலால வந்து ஒரு வெரைட்டி. புரியுது. சரி, மைக் ஆன்ல இருக்குடா, கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். ஒரு வெரைட்டி டாரன்டுலாக்கு ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கதே இப்ப 3 வெரைட்டி இருக்கா. அந்த மாதிரி நம்ம கிட்ட நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது வந்து ரெட் ரம்ப், இதுதான் ஸ்லிங், 1 இன்ச் செம்மையா இருக்காங்க. குட்டி ஸ்லிங் இது. ஓ சாரி, இதுதான் 1 இன்ச். நான் கோல்டன் நீ காமிச்சேன்ல, அது 2, அப்புறம் அந்த அடுத்த சைஸ் 3 அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். சோ சைஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் வேரி ஆகும். குட்டி சைஸ் இப்படிதான் வரும். அப்புறம் வளர்த்துதான் நம்ம அந்த சைஸ் ஆக்குறது. அண்ட் அந்த பெரிய சைஸ் பார்த்தோம்ல ப்ளூ பபுன், அதுவும் இந்த மாதிரி குட்டியா இருந்து வந்தது. சோ டாரன்டுலால நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. யாருக்குன்னா வேணும்னா கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். சூப்பர். இவங்க இது வந்து ஸ்கார்பியன் ப்ரோ. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து குட்டி சைஸ். குட்டி சைஸ் வந்து கையில எடுத்தா ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அண்ட் வந்து குட்டி வந்து எப்போ வேணாலும் நம்மள அட்டாக் பண்றது. சோ அதனால கையில எடுக்கல. இதுல வந்து நிறைய சைஸ் வேரியன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. யாருக்குன்னா வேணும்னா ஸ்கார்பியனும் வாங்கிக்கலாம். நிறைய பேர் ஸ்கார்பியன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, டாரன்டுலா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, மடகாஸ்கர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதையும் காட்டுறீங்களா? காட்டலாம். இவங்களாம் இது வந்து மடகாஸ்கர் ரிசிங் காக்ரோச் சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி. இது வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் காக்ரோச். ஏன் யாரும் வர மாட்டீங்களா? பெரிய சைஸ். வாவ், வெளிச்சமா இருக்கா ப்ரோ? வெளிச்சமா இருக்கு. நீங்க எடுங்க. சோ இது एक्चुअली நீங்க பெட்னு சொல்றீங்க. ஆமா, இது வந்து எங்களோட பெட். இப்போ நிறைய பேர் இன்செக்ட் பெட்டா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காக்ரோச்சும் வளர்க்குறாங்க. வேர்ல்டு லார்ஜஸ்ட் காக்ரோச் மடகாஸ்கர் இசிங் காக்ரோச்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி. மேல கை வச்சா ஸ்கிஸ்குன்னு சவுண்ட் கேட்கும், அதனால அந்த இசிங் காக்ரோச். இங்க இருந்து தான் வந்த சவுண்ட். ஆமா, இந்த சவுண்ட் நான் கூட பின்னாடி திரும்பி பாக்குறேன். இந்த சவுண்ட் தான். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம கை வச்சோம்னா அந்த சவுண்ட் வரும். பியூர் வெஜிடேரியன், ஈஸி டு மெயின்டெனன்ஸ், நல்ல பெட்டு. இது வந்து ஒரு என்க்ளோசர் செட் பண்ணி ஆப்பிரிக்கன் கிரீன் ஸ்னைல், இது மடகாஸ்கர் காக்ரோச், அப்புறம் ஐசோபாட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு செட்டப் பண்ணி நம்ம வச்சோம்னா ஈகோ சிஸ்டம் அந்த செட்டப் மாதிரி பண்ணுவோம். சோ நல்ல பெட்டு தான் இது. யாருக்குன்னா வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மீசா அறுந்து போயிடுச்சுன்னா வளருமா திரும்ப? ரீக்ரோத் ஆகாது. அது ஆண்டனா, இந்த ஆண்டனா போயிடுச்சுன்னா ரீக்ரோத் ஆகாது. மீசன் சொல்லியே பழகிடும். ஓகே, ரீக்ரோத் ஆகாதுன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்குது. ஆனா இவங்களும் ஷெட்டிங் ஆவாங்க, ஒரு தடவை தோல் உரிப்பாங்க. இப்ப இதுவே குட்டிக்கு இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா வளர்ந்துருக்கும். இது பெருசுன்றதுனால வளரல. இது அடல்ட் சைஸ். இது சேல்ஸ் இருக்கு? இருக்கு, சேல்ஸ் இருக்கு. குட்டிங்களும் இருக்கு, அடல்ட்டும் இருக்கு. நான் வேணா வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். இவங்கலாம் இது வந்து ஜுவினல் சைஸ். ஓகே, குட்டி கிடையாது. குட்டி இவ்வளோண்டு தான் இருக்கும். ஜுவினல் சைஸ். சோ எந்த சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நம்ம. இது வந்து மீடியம் சைஸ். இன்னும் ஓரளவு வளர்ந்துருக்கு. மாதிரி எல்லா சைஸ்மே இருக்கு. செம்மையா இருக்கு. பொன்வண்டு மாதிரி மின்னுது கலர். இதுதான் நீங்க இந்த மம்மி மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சுகர் கிளைடர் வெரைட்டிஸ். நம்ம கிட்ட நிறைய சுகர் கிளைடர்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செட்டப் பண்ணி நம்ம தரோம். கேஜ் செட்டப், லேடர், பவுச். இதுல பாருங்க, ஒருத்தர் இருக்கான் தெரியுதா? பவுச் குள்ள இருக்கான் பாருங்க, தெரியுதா? இது வந்து மேலு, கிரே கலரு, அடல்ட். இப்ப வரமாட்டான், கொஞ்ச நேரம் வச்சுதான் வருவான். நான் வேற காமிக்கிறேன். இதுல ஃபீமேல் அடல்ட் இருக்கு. அவங்க வந்து குட்டி வச்சிருக்காங்க வயித்துல, அதனால பிரிச்சு வச்சிருக்கோம் நம்ம. வா வா,
இது என்னதுங்க? இது வந்து Treat-ஆ? ட்ரீட். ஆமா, ட்ரீட் ஐட்டம்ஸும் நம்ம சேல் பண்றோம். யாருக்குன்னா வேணும்னா வாங்கிக்கலாம். சுகர் கிளைடர், ஆக்சசரிஸ், ட்ரீட் எல்லாமே. பா லூசி இல்ல? எது? சுகர் கிளைடர்ல இது இது லூசி. வந்து ஆமா, இது லூசி. வாவ். இது வந்து ஃபிஷ், ஃப்ரோசன் ஃபிஷ். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. சாப்பிட்றா. என்ன வரிசையா அடுக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாமே சுகர் கிளைடர்ஸ் இருக்கு இப்ப நம்ம கிட்ட. ஓகே. இதுல வந்து அடல்ட் பேர் இருக்கு. ப்ரீடிங் பேரா? ஆமா, ப்ரீடிங் பேர். டேம்டா எப்படி இது? ஃபுல்லி டேம்டு தான். இவன் வந்து கொஞ்சம் சைஸ்ல பெருசா இருப்பான். இது வந்து கோல்ட் லைனேஜ். இதுல ஒண்ணு இருக்கா எப்படி இருக்கு? இது ஒண்ணுதான். இது மேலு கோல்டு லைனேஜ். இது நல்லா பெருசா இருக்கும் பாருங்க கையில. தெரியுதா சைஸ்? நல்லா பெருசா இருக்கும். கிரிமினோ கலரு. செம்மையா இருக்காங்க. ஃப்ரெண்ட்லி, டேம்டு அடல்ட். ஈஸி மெயின்டெனன்ஸ். ஈஸியான மெயின்டெனன்ஸ். ஃபுல் வெஜிடேரியன். நைட் டைம்ல தான் சாரி நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க. நைட் டைம்ல ஆக்டிவா இருப்பாங்க. சோ நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். டெஸ்பஸ்டரா இருக்கும். ஆமா, நல்லா ஒரு எங்கேஜிங்கான பெட். இப்ப இவங்களுக்கு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதே இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு சுகர் கிளைடர். தெரிஞ்சிருச்சு. இப்ப கிடைக்க மாட்டேன், அதான் பிரச்சனை. இல்ல, கிடைக்குது நம்ம கிட்ட அவைலபிள் எப்பவுமே. பிரைஸ் மட்டும் கொஞ்சம் இப்ப ஹையா இருக்கு. இது இது ஃபீமேல் உள்ள இருக்கு. ஓகே. மோத தள்ளி போ. இது உள்ள கிட்ட வாங்க. டார்ச் ஆன் பண்ணி. இது நம்ம மேல இருக்குது பாத்தலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து இவன் வந்து மேல். இந்த ஃபுல்லி டேம்டு. வாவ். அணில் குட்டி மாதிரியா இருக்கா? ஆமா. ஃபீமேலுக்கு மட்டும் கங்காரு மாதிரி வயித்துல கவுச்சு. ஏய் மோஜோ. गाइस மோஜோ வேற யாரும் கிடையாது, இவர்தான் பாத்துக்கோங்க. டேய் உனக்கு என்னடா வேலைங்க? எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுவான். இவருக்கு இப்ப ட்ரீட் குத்திங்கன்னா சூப்பரா பறந்து வருவாரு. செக் பண்ணி பார்க்கலாம். வாவ். இது காமிங்க. அவர் கேமரா முன்னாடி வச்சு காமிங்க. இது கையில புடிங்க. ஐயோ ஆம்ஸ்ல இப்ப தொடறது இல்லைங்க. தொடுங்க, புடிங்க. மிஸ்டர் மான்ஸ்டரா இருந்து புழுவுக்கு பயப்படுறீங்க. இப்படி புடிங்க, இந்த மாதிரி புடிங்க. அப்புறமா கை கழுவிக்கோங்க. காமிங்க, வருமா பாருங்க. இருங்க, மோந்து பார்க்க வச்சுட்டு. நான் கையில ஜம்ப் ஆவானா? ஆமா, நீங்க சொல்றீங்க. गाइस என்னன்னு தெரியல. இது ஆக்சுவலா மேல ஃபீமேலா? இவன் மேல். பாத்ரூம் பிரேக். ஆமா, இப்ப கிளைடர் கிட்ட நம்ம பண்ணவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா கூப்பி ட்ரெயின் பண்ண முடியாது. அண்ட் நெயில் கட்டிங். ஓகே. அங்க போய் ட்ரீட் கொடுக்குறாங்க. வா 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 வா. தூரமா காமிங்க, அப்பதான் கிளைட் பண்ணுவாங்க. வா வா வா. गाइस வீரல்ல நம்ம நேரம் சரியில்லை போல, நம்ம மேல தாவ மாட்டோம். தாவுடா செவ்வால. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ரிவர்ஸ் கீழ நீங்க கொடுத்துட்டா? நான் கொடுத்தா வர மாட்டானே. அப்படியா? இந்தா. गाइस பாத்தீங்களா? கொடுக்குறான். இந்த லைட் பண்றா. சோம்பேறியா இருக்காங்க கொஞ்சம். சோம்பேறி ஆயிட்டான். பாருங்க गाइस எப்படி சாப்பிடுறான்னு பாருங்க. மீல் வார்ம்ஸ். இது வந்து சூப்பர் வார்ம்ஸ். சுகர் கிளைடருக்கு நம்ம கொடுக்கலாம் புரோட்டீனுக்காக. இந்த மாதிரி குட்டிக்கு வந்து மீல் வார்ம்ஸ் இருக்கு, பெருசுக்கு சூப்பர் வார்ம்ஸ் இருக்கு. அப்புறம் நான் அந்த கிளைடர் கொடுத்தேன்ல, அது வந்து ஃபிஷ், டூனா ஃபிஷ்ல செஞ்சது, ஃப்ரோசன் ஃபுட். இதெல்லாமே ட்ரீட்டா கொடுத்து நம்ம கிளைட் பண்ண வைக்கிறது, நம்ம கூட இன்டராக்டா வைக்கிறது எல்லாம் பண்ணலாம். செம்மையா இருக்கு गाइस. நல்லா கரும்பு கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு. गाइस இங்க பாருங்க, அது கரும்பு சாப்பிடல, ஒரு வார்ம்ஸ சாப்பிட்டு இருக்கு. சோ அது கண்ணெல்லாம் பாருங்க, ரொம்ப கியூட்டா இருக்கு ஆக்சுவலா. சோ சுகர் கிளைடர் யாராவது தேடி நிக்கீங்கன்னா நம்ம பெட்டாக்கா கிட்ட வந்துருங்க. எத்தனை கேட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்கல்ல. ஐடியல் மான்ஸ்டர் நம்ம ஜூப்ளிஸ்ட் கிட்ட வந்துருங்க, கண்டிப்பா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அடுத்து குட்டி பார்க்கலாம். நம்ம வெச்சக்கன் வாங்காம பாக்குறோம். சோ கைஸ் இங்க பாருங்க, அது டைம் போறதே நமக்கு தெரியாது. சோ அந்த அளவுக்கு கியூட்டா பண்ணுவாங்க இவங்க. சோ இவங்களை விட்டு குட்டி பார்த்தலாமா? உள்ள போ போஜோ.
கைஸ் குழந்தை மாதிரி தூங்க இருக்கு. இது வந்து நம்ம கிட்ட ஆக்சுவலா வந்து குட்டினா ரொம்ப குட்டியாலாம் இருக்காது. ஓரளவு இந்த 3 மந்த் ஆச்சும் நம்ம 2 to 3 மந்த் ஃபீடிங்ல வைப்போம். சோ அதனால ஃபீடிங்ல இருந்து வெளில வந்த சைஸ் நல்லா சைஸா இருக்கும். இது வந்து கரெக்டா 4 மந்த் ஆகுது. மதர் ஃபீடிங்ல இருந்து நல்ல குவாலிட்டில தான் எடுப்போம். சோ அந்த மாதிரி வந்தது. சோ நம்ம கிட்ட குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஓன் பிரீடிங். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற எல்லாருமே பேரா தான் போட்டு வச்சிருக்கோம். சோ ஓன் பிரீடிங். இப்போ இந்த குட்டி இருக்கு அவைலபிள். இது புக் ஆயிடுச்சு, நாளைக்கு போயிடும். நிறைய குட்டீஸ் இருக்கு, வேணும்னா சொல்லுங்க, நம்ம எடுத்து மான்ஸ்டர்ஸ் யாராவது வேணா கேளுங்க. செம்மையா இருக்குது. இந்த சைஸ்ல இருந்து வளர்த்தீங்கன்னா நல்ல பாண்டிங் ஆகும். அதே மாதிரி இந்த கான்டாக்ட் நம்பர் இந்த வீடியோல சொல்லிடுங்க. 7200503148. நெட் ஜூஃபிலிஸ் நெட்வொர்க்ன்ட்டு யூடியூப்லயும் இருக்கு, இன்ஸ்டாலயும் இருக்கு, அதுலயும் கான்டாக்ட் பண்ணலாம். ஷாப் வந்து சென்னை திருவற்றூர் எல்எம்என் கோயில் ஸ்ட்ரீட்ல வந்தீங்கன்னா கேஎல்எஸ் பார்ட்டி ஹால் பக்கத்துல 10 மாடி கோட்டர்ஸ்க்கு எதிர்க்க. ஓகே. சோ யாருக்குன்னா வேணும்னா கண்டிப்பா வாங்க. நாளைக்கு இன்னும் நிறைய இருக்கு. இம்போர்ட்டட் பீட்டாஸ் இருக்கு. அப்புறம் மான்ஸ்டர் ஃபிஷ்ல வந்து ஜெயின் கௌரா, ஃபிளவரானு எல்லாமே இருக்கு. அது ஃபுல்லா வீடியோ கவர் பண்ண முடியாதனால கிளிப்பிங்ஸா எடுத்து போட்டுக்கோங்க. அண்ட் டர்ட்டில்ஸ் இருக்கு, காமிக்கிறேன். நம்ம கிட்ட டர்ட்டில்ஸ் அவைலபிளா இருக்கு. இது வந்து ரெட் இயர்ல கிரீன் கலரு. இது வந்து நம்ம ஓன் கலெக்ஷனுக்காக வச்சிருக்கோம். இது வந்து அல்பினோ. இப்போ கிரீன் வரது இல்ல, அல்பினோ தான் வந்துட்டு இருக்கு. சோ அல்பினோ குட்டி வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இது எல்லாமே சாஃப்ட் ஷெல் டர்ட்டில்ஸ் இருக்கு. நிறைய டர்ட்டில் வெரைட்டிஸ், டாடா ஐஸ் வெரைட்டிஸ் இருக்கு. யாருக்கு எது வேணாலும் நீங்க கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சோ டர்ட்டில்லாம் உங்ககிட்ட கிடைக்குமா? எப்பவுமே கிடைக்கும். டர்ட்டில், டாடா ஐஸ் எல்லாமே கிடைக்கும். எது வேணாலும் வாங்கிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபுட் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. அப்புறம் சுகர் கிளைடரோட ஆக்சசரிஸ் இது இருக்கு. நம்ம இத ஃபர்ஸ்ட் தலை உள்ள இருக்காது ஆக்சுவலா. ஆமா, உள்ள இருக்கு. பயந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி உள்ள போயிடும். நம்ம தூக்குனா இந்த மாதிரி உள்ள வச்சுப்பாங்க. ஆமா, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வெளில வருவாங்க. இதான் அந்த டர்ட்டில்ஸ்ல ஐலண்ட்ல. ஆமா, போர்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்கெல்லாம் நம்ம தொட்டோம்னா சென்ஸ் அவங்களுக்கு தெரியும். புரியுது. கைஸ் ஒரு கல்ல தொடுற மாதிரி தான் இருக்கு. இங்கெல்லாம் தொட்டா சென்ஸ் இருக்கும். பாருங்க, உயிரோட இருக்க டர்ட்டில்ஸ் தான் பாருங்க. நீங்க பொம்மை நினைச்சிடாதீங்க. தலைய எடுத்து காட்டு. நீங்க இப்படி கிட்ட காமிச்சீங்கன்னா உள்ளதான் போகும் பைக். சோ சுகர் கிளைடர்ஸோட ட்ரீட் ஐட்டம்ஸ், பவுச் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. இங்க பாருங்க, ட்ரீட் ஃபிளேவர்ஸ் இருக்கு. இதுல பவுச் இருக்கு. ஓகே. வேற இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரிஸ் இருக்கு. இன்னும் நிறைய வரும். வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். சோ வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்கு, அதுலயும் வந்து ஜாயின் பண்றதுனால பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. எது வேணாலும் கான்டாக்ட் பண்ணி வாங்க. அதே மாதிரி இது மான்ஸ்டர் தானே? ஆமா, இது வந்து ஜெயின் கௌரா மான்ஸ்டர் ஃபிஷ். சோ இது சேல்ஸ் அப்படிங்க? சேல்ஸ். இவங்கலாம் ஏஞ்சல்ஸ். ஆமா, ஏஞ்சல் ஃபிஷ். வாவ். அதுல எதுவுமே இருக்காது, எல்லாம் சேல் ஆயிடுச்சு. இங்க ஃபிளவரான் வச்சிருக்கு. இது மழை டைம்ல ப்ரோ, அதனால ஃபிஷ் எடுக்க மாட்டோம். இது வந்து ஃபிளவரான். இது கை காமிச்சா குதிக்கும். வாவ். கைஸ் ஃபிளவரானும் இருக்கு. சோ எப்போ வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஆமா. ஒன் செகண்ட் உங்க நம்பர் சொல்லுங்க. 7200503148. ஓ, தேங்க்ஸ். தேங்க் யூ ப்ரோ. இது யாரு ஞாபகம் இருக்கா ப்ரோ? சிம்பா. பழைய வீடியோல இருந்து இருப்பான் சிம்பா. வாவ், கியூட்டா இருக்கான். கீழ இருக்காமா? இவன் வந்து மோஜோ. இது காக்கர் ஸ்பானியல். அதாவது டாய் வெரைட்டி. இவ்வளவுதான் ஃபுல் சைஸ், 1 year old அடல்ட். இவன் ஃப்ரெண்ட்லில சாமா ஃப்ரெண்ட்லி. கோல்டன் ரெட்ரைவர்ல மினியேச்சர் வேணும்னா இவனை வாங்கி வளர்க்கலாம். இன்னும் ஹேர் நிறைய இருந்தது, நாங்க க்ரூமிங் பண்ணிருக்கோம். கேட், டாக் எது வேணாலும் இருக்கு. பேர்ட்ஸ், கேட், டாக், ஆப்ளிபியன்ஸ், அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸ், இன்செக்ட், எந்த பெட் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி நீங்க வாங்கலாம். கொரியரும் பண்றோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிளா இருக்கு. ஓகே. गाइस இவ்வளவு நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இந்த ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா பைத்தான்லாம் வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி ஜூப்ளிஸோட டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். யாருக்கா வேணா டேரக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம் மக்களே.